விதவிதமாக நான்வெஜ் செஞ்சு போர் அடிச்சு போச்சுன்னா ஒரு தடவை இந்த நெத்திலி கருவாடு தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராம சைட்லலாம் நம்மளே மணக்க மண் சட்டியில் செய்வாங்க. நம்மகிட்ட மண் சட்டி இல்லை, அதனால் நான் வந்து பேன்லேயே செய்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுட்டு நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 2 பழுத்த தக்காளியை போட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கிரேவியோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவி ஸ்டெக்சர் வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடெல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுடு தண்ணியில் போட்டு அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கருவாட்டை இதில் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி இதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 minutes to 8 minutes நல்லா லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அப்படியே கெட்டியான ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். அப்படியே சூடான சாதத்தில் சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.